அதே மாரி ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, டாண்ட்ரஃப் அதிகமா இருக்கு மேம். அது வந்து என்ன மேம் காரணமா இருக்கு டாண்ட்ரஃப் வரதுக்கு? ஸோ டேண்ட்ரஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருந்தாலும், ட்ரை ஸ்கின் இருந்தாலும் நமக்கு வருது. இப்போ ரொம்ப ட்ரையா இருக்கவங்களுக்கு, நம்ம ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் லேயர், ஸ்கின் லேயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை ஆயிட்டு நமக்கு டேண்ட்ரஃப் வருது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் முக்கியமான ஒரு காரணம் சொல்லலாம். ஸோ அந்த ஃபங்கஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா, திரும்ப திரும்ப நமக்கு டேண்ட்ரஃப் வந்துகிட்டே இருக்கும். இதுவும் ஒரு ரீசன். சிலர் வந்து டெய்லி ஆயில் அப்ளை பண்ணுவாங்க தலையில. ஸோ ஆயில் அப்ளை பண்றது வீக்லி ஒன்ஸ் தலைக்கு குளிக்கிறது. இல்ல 4, 5 நாளுக்கு ஒரு முறை நான் தலைக்கு குளிக்கிறேன். தலைக்கு குளிச்சாலே எனக்கு வந்து சைனஸ் வந்துருதுங்க. அதனால டெய்லி ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதனால கண்டிப்பா டாண்ட்ரஃப் வரும். ஸோ ஏன்னா நமக்கு வந்து அதிகமா டஸ்ட் பட்டுட்டே இருக்கும். ஆயிலோட சேர்த்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இது வந்து டாண்ட்ரஃபா நமக்கு திரும்ப வந்துரும். நாளடைவில இது வந்து சொரியாசிஸ் மாதிரியும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நெறைய பேருக்கு எது சொரியாசிஸ், எது டாண்ட்ரஃப்னே தெரியாத மாரி இருக்கும். ஸோ சொரியாசிஸ் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேற. ஸோ டாண்ட்ரஃப்ன்றது ஆரம்ப காலகட்டத்தில இத நம்ம வந்து கம்ப்ளீட்டா க்யூர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு பாடியில ஹீட் அதிகமா இருக்கும். பித்தம் அதிகமானாலும், உடல் உஷ்ணம் அதிகமாகி நமக்கு டாண்ட்ரஃப் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப டாண்ட்ரஃப் இருந்ததுன்னா, பேசிக்கா நம்மளுடைய ஸ்கேல்ப்ல வந்து எப்படி நம்ம கிளென்ஸ் பண்ணணும், என்னென்ன மூலிகைகள் யூஸ் பண்ணணுன்றது நம்ம கண்டிப்பா மூலிகைகள் யூஸ் பண்ணும்போது டாண்ட்ரஃப் குறைய ஆரம்பிக்கும். இது நாளடைவில என்னன்னா, ஹேர் ரூட்ட ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சு, தலைமுடி வந்து வேர்ல இருந்தே வெளியில வந்துருச்சுங்கன்னு சொல்லுவாங்க. இத அப்படியே விட்டுட்டோம்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஹேர் ஃபாலிகல்ஸே நம்மளுக்கு அஃபெக்ட் ஆயி திரும்ப ஹேர் குரோத்தே இருக்காது. ஸோ, அப்ப ஆரம்பத்திலே இதற்கான சிகிச்சை முறைகள எடுத்துட்டு வரணும். இதுக்கு பேசிக்கா வந்து பார்த்தோம்னா, இந்த பொடுதலை தைலம்னே சித்த மருத்துவத்தில இருக்கு. ஸோ, பொடுதலை அப்படின்ற மூலிகையோட சில மூலிகைகள் சேர்த்து செய்யக்கூடிய தைலம்.